முதலாவதாக கோவிலில் வந்து இறங்கிய 2000க்கும் மேற்பட்ட அறிவாள்கள். இரண்டு அடி முதல் 25 அடி வரை வந்து இறங்கிய பிரம்மாண்ட அறிவாள்கள். வேண்டியது கிடைக்க, நினைத்தது நடக்க காத்திருந்து காணிக்கைகளை செலுத்திய பக்தர்கள். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பக்கத்துல முத்தாபுரத்துல 100 வருஷங்களுக்கும் மேலா தை மாசம் 3ஆம் தேதி ஸ்ரீ 1000 அறிவாள் கோட்டை கருப்பண்ண சுவாமி கோவில் திருவிழாவானது வெகு விமர்சையா கொண்டாடப்படுறது வழக்கமான ஒண்ணு. இந்த கோவில்ல நினைச்ச காரியம் நிறைவேற அறிவாள் செஞ்சு காணிக்கை செலுத்துறது பல வருஷங்களா நடக்கிற ஒரு வழக்கம். விழாவுக்கு முன்னாடியே இந்த ஊர்ல இருக்கிற 5 கொள்ளர்கள் கிட்ட நேர்த்தி கடன் செலுத்துறவங்க 2 அடியில இருந்து 25 அடி வரைக்கும் அறிவாளை செய்யும்படி சொல்றாங்க. மார்கழி மாசம் முழுசும் 30 நாட்கள் விரதம் இருந்து அறிவாள் செய்யறாங்க அங்க இருக்கிற கொள்ளர்கள். நேர்த்தி கடன் செலுத்துறவங்க கிடா வெட்டி கருப்பண்ண சுவாமிய வேண்டுறாங்க. மாலை பூசாரிக்கு பட்டு அணிவிச்சு சாமி பெட்டிய கோவிலுக்கு ஊர்வலமா எடுத்துட்டு வராங்க. காணிக்கையா 2000க்கும் மேற்பட்ட அறிவாள்கள் நள்ளிரவு ஊர்வலமா எடுத்து செல்லப்பட்டிருக்கு. ஊர்வலம் செல்லும் போது பக்தர்கள் அருள்வாக்கு கேட்கிறாங்க. இதனால ஊர்வலம் கோவில் அடையறதுக்கு நள்ளிரவை தாண்டுது. அருள்வாக்கு சொன்ன மாதிரி நடந்தா அடுத்த வருஷம் அறிவாள் காணிக்கை செலுத்துறாங்க இங்க இருக்கிற மக்கள். பல வருஷங்களா அறிவாள் நேர்த்தி கடனானது நடந்துகிட்டு இருக்கிறதுனால காணிக்கை செலுத்தப்பட்ட அறிவாள்கள் மலை போல குவிஞ்சிருக்கு கோவில்ல. குழந்தை வரம் வேண்டுறவங்க அறிவாள் நேர்த்தி கடன் செலுத்தும் எண்ணிக்கை வருஷந்தோறும் அதிகரிச்சுக்கிட்டே வரதுனால அறிவாள்களோட எண்ணிக்கை அதிகமாகிறதா கோவில் நிர்வாகம் தெரிவிக்குது. இந்த திருவிழாவில திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து மட்டும் இல்லாம திருச்சி மாவட்டம், இது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இருந்து சிங்கப்பூர், மலேசியா, துபாய்னு இப்படி பல வெளிநாடுகள்ல இருந்தும் திரளா பக்தர்கள் கலந்துகிட்டு கருப்பண்ண சுவாமியை தரிசனம் செஞ்சு காணிக்கையும் நிறைவேற்றுறாங்க. இந்த நிகழ்வுல பட்டிவீரன்பட்டி போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இந்த வித்தியாசமான வேண்டுதல் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.